வணக்கம். விருச்சிக ராசி நேயர்களே, எப்படி இருக்கீங்க? ராசி மண்டலத்தோட 8வது ராசியான நீங்க ஒரு ஆழமான கடல் மாதிரி. மேலோட்டமா பார்க்கும்போது அமைதியா தெரிஞ்சாலும் உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஆற்றலையும் ரகசியங்களையும் ஒளிச்சு வச்சிருக்கீங்க. செவ்வாய் பகவான அதிபதியாக கொண்ட நீங்க எதற்கும் அஞ்சாதவங்க. மத்தவங்க உங்கள ஒரு முறை காயப்படுத்துனா அத அவ்வளவு சீக்கிரம் மறக்க மாட்டீங்க. அதே சமயம் உங்களுக்கு ஒரு சின்ன உதவி செஞ்சாலும் அவங்களுக்காக பிராணனையே கொடுக்கிற அந்த தியாக குணம் உங்ககிட்ட இருக்கு. இந்த மார்ச் 26 மாசம் உங்களுடைய அந்த வைராகியத்துக்கு கிரகங்கள் என்ன மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்னு ஒரு உற்ற நண்பனா உங்ககிட்ட மனசு விட்டு பேச போறேன். இந்த வீடியோவை நிதானமா கடைசி வரைக்கும் கேளுங்க. ஏன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் சில மறைமுக திருப்பங்கள் காத்திருக்கு. பொதுவா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் ஒரு நிதானமாகவும் புத்திசாலித்தனமாகவும் செயல்பட வேண்டிய மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். கிரகங்களோட நிலைய பார்த்தா சனி பகவான் இப்போ உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல, அதாவது மீனத்துல பஞ்சம சனியா இருக்காரு. அதே சமயம் குரு பகவான் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல, அதாவது மிதுனத்துல அஷ்டம குருவா இருக்காரு. இதை கேட்டு நீங்க பதட்டப்பட வேண்டாம். ஜோதிடத்துல ஒரு விதி இருக்கு. 8ஆம் இடத்து குரு கெட்ட பலனை தந்தாலும் எதிர்பாராத தன லாபத்தையும் தருவார். அதாவது ஒரு பக்கம் கஷ்டம் தெரியற மாதிரி இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சரி, முதல்ல உங்களோட வேலை மற்றும் தொழில் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். 10ஆம் இடத்துல, அதாவது தொழில் ஸ்தானத்துல கேது இருக்கிறதால வேலையில ஒரு விதமான விரக்தி வரலாம். எவ்வளவு உழைச்சாலும் சரியான பேர் கிடைக்கலையே, வேலையை விட்டுடலாமான்னு தோணும். ஆனா மார்ச் மாசத்துல அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காதீங்க. அஷ்டம குருவா இருந்தாலும் அவரோட பார்வை உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தையும், அதாவது தனஸ்தானத்தையும், 4ஆம் இடத்தையும், அதாவது சுகஸ்தானத்தையும் பார்க்கறதால உத்தியோகத்துல இருக்கிற மறைமுக எதிர்ப்புகள் தானா விலகிடும். வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு, குறிப்பா இரும்பு, சுரங்கத் தொழில், ஆன்மீகம் அல்லது கமிஷன் ஏஜென்ட் தொழில் செய்யறவங்களுக்கு திடீர் லாபங்கள் வரும். ஆனா புதுசா பார்ட்னர்ஷிப் தொழில் தொடங்குறத இப்போதைக்கு தள்ளி வைக்கிறது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் ஒரு மேஜிக் நடக்கும். கையில சுத்தமா பணமே இல்லைன்னு நீங்க நினைக்கிறப்போ எங்க இருந்தாவது ஒரு தொகை உங்களை தேடி வரும். அஷ்டம குருவோட வேலை அதுதான். பழைய இன்சூரன்ஸ் பணம் அல்லது வராம இருந்த கடன் விவகாரங்கள் மூலமா பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா 4ல ராகு இருக்கிறதால வர்ற பணம் அப்படியே வீடு பழுது பார்த்தல் அல்லது வண்டி வாகன செலவுகளுக்காக போகலாம். மார்ச் மாசன்றதால அரசு வழி வரி செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஒரு முக்கியமான அட்வைஸ்: யாரையும் நம்பி பெரிய தொகையை கடனா கொடுக்காதீங்க. ஏன்னா அது திரும்பி வர்றதுக்கு ரொம்ப காலம் எடுக்கும். முக்கியமா பெண்கள் மற்றும் வெளிநாடு யோகம் பத்தி பேசணும். விருச்சிக ராசி பெண்களுக்கு இந்த மாசம் மனதைரியம் கூடும். இதுவரைக்கும் உங்களை அலட்சியப்படுத்தினவங்க இப்போ உங்களோட அருமையை உணர்வாங்க. ஆனா 5ல சனி இருக்கிறதால குழந்தைங்களோட உடல் நலத்துல அல்லது அவங்களோட செயல்பாடுகள்ல சின்ன சின்ன கவலைகள் வந்து போகலாம். அவங்க கிட்ட அன்பா நடந்துக்கோங்க. வெளிநாடு போகணும்னு முயற்சி செய்யறவங்களுக்கு அஷ்டம குரு சாதகமான பலனை தருவார். குறிப்பா ரிசர்ச் அல்லது மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு பயணங்கள் கைகூடி வரும். 4ல ராகு இருக்கிறதால புதுசா நிலம் அல்லது வீடு வாங்குறப்போ ஆவணங்களை ஒரு முறைக்கு 2 முறை நல்லா செக் பண்ணிக்கோங்க. குடும்ப வாழ்க்கையில இந்த மாசம் ஒரு நிதானமான போக்கு தேவைப்படுது. 4ல ராகு இருக்கிறதால வீட்ல தேவையில்லாத குழப்பங்கள் அல்லது வாக்குவாதங்கள் வரலாம். கணவன் மனைவிக்குள்ள ஒருத்தர் சந்தேகப்படுறத தவிர்த்துட்டு மனசு விட்டு பேசுங்க. 5ல சனி இருக்கிறதால பூர்வீக சொத்து விவகாரங்கள்ல சின்ன தடைகள் வரலாம். ஆனா மாசத்தவ கடைசியில அது சுமூகமா முடியும். வீட்ல இருக்கிற பெரியவர்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு பெரிய பலமா இருக்கும். குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர்றது உங்க மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். நண்பர்கள் வட்டாரத்துல பழகும்போது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா உங்க மேல தப்பில்லைனாலும் வழி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரங்க நீங்க வயிறு மற்றும் கண்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரலாம். அதனால நிறைய தண்ணீர் குடிங்க. அஷ்டம குரு இருக்கிறதால ஒரு சிலருக்கு அஜீரண கோளாறுகள் வரலாம். உணவுல காரத்தை குறைச்சிக்கிட்டு சத்தான உணவுகளை எடுத்துக்கோங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா செவ்வாய் உங்க ராசிநாதன் என்பதால் வேகம் உங்களுக்கு இயல்பாவே வரும். அந்த வேகத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. மன அழுத்தம் குறைய தினமும் ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்றது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை தரும். மாணவ நண்பர்களுக்கு இது ஒரு கடினமான உழைப்பு தேவைப்படும் மாதம். 5ல சனி இருக்கிறதால படிப்புல ஒரு விதமான சோம்பேறித்தனம் வரலாம். அப்புறம் படிச்சுக்கலாம்னு தள்ளி போடுற பழக்கத்தை விட்டுடுங்க. மார்ச் மாசம் பரீட்சை நேரம்ங்கிறதால உங்களோட முழு கவனத்தையும் படிப்புல திருப்புங்க. குருவோட பார்வை 2ல இருக்கிறதால நீங்க கஷ்டப்பட்டு படிச்சா நிச்சயமா நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். தொழில்நுட்பத் துறையில் இருக்கிற மாணவர்களுக்கு புதிய ஐடியாக்கள் பிறக்கும்.
இந்த மார்ச் மாசம் இன்னும் சிறப்பா இருக்க நான் ஒரு சின்ன ஆலோசனைய சொல்றேன். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகபெருமான வழிபடுங்க. அவருக்கு சிவப்பு நிற மலர்கள் சாத்தி கந்த சஷ்டி கவசம் கேட்கறது உங்களுக்கு ஒரு பெரிய கவசமா இருக்கும். அதே மாதிரி வியாழக்கிழமை அன்னைக்கு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்கள் சாத்தி வழிபடுங்க. அஷ்டமகுருவோட தாக்கத்தை குறைக்க முடிஞ்சா ஏழை மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட உதவிகளை செய்யுங்க. சனிக்கிழமை அன்னைக்கு எறும்புகளுக்கு சர்க்கரை அல்லது ரவை போடுறது உங்களுடைய கர்ம வினைகளை குறைக்கும். மொத்தத்துல இந்த மார்ச் மாசம் விருச்சிக ராசிக்கு சவால்கள் இருந்தாலும் அந்த சவால்களை தாண்டி பெரிய வெற்றிகளை அடைய போற மாசமா இருக்கு. உங்களோட தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா கடவுளோட அருள் உங்களுக்கு எப்பவும் இருக்கு. நம்பிக்கையோட செயல்படுங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். நன்றி. அப்புறம் துல்லியமாக கிரகங்களை கணித முறையில் கணித்து நம்ம தமிழ் நண்பர்களுக்கு இலவசமாக சொல்லி வருகிறேன். மக்களே, மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஓம் முருகா துணை. ஸ்ரீமுருகா அருள் எப்போதும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன். நன்றி மக்களே.